இன்று கதை நேரத்தில் என்ன கதை பார்க்க போகிறோம் என்றால், எதிர் வீடு. கதை பார்ப்பதற்கு முன் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் உங்களை வந்தடையும். வாங்க வீடியோக்குள் போய் பார்க்கலாம். அதிகாலை நேரம். இருள் நீங்கி வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக படர்ந்து கொண்டிருந்தது. ஞாயிற்றுக்கிழமை கொஞ்ச நேரம் தூங்கலாம் என்று பார்த்தால் வேத கோஷ்டிகளின் இனிமையான சப்தம் என்னை எழுப்பிவிட்டது. என் கணவர் பக்கத்தில் ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்தார். இடியே விழுந்தாலும் கதலையாத கும்பகர்ணன் தூக்கம். நான் அவருக்கு நேர் எதிர். சிறு ஓசை கேட்டாலும் எழுந்து விடுவேன். வாசல் கதவை திறந்து பார்த்தேன். எதிர் வீட்டில் 4 சாஸ்திரிகள் வேத பாராயணம் செய்து கொண்டிருந்தார்கள். வாசலில் பெரிய செம்மண் கூலம் போடப்பட்டிருந்தது. வீட்டை புதியதாக வாங்கியவர்கள் அதை புதுப்பித்து ஹோம் செய்கிறார்கள். எதிர் வீடு மிகவும் கோலாகலமாயிருந்தது. நாங்கள் குடியிருக்கும் அபிநயா பிளாட்ஸ் கோடம்பாக்கத்தில் இருக்கிறது. கீழே 4 வீடுகள், முதல் மாடியில் 4, 2வது மாடியில் 4, ஆக மொத்தம் 12 வீடுகள். குடியிருப்புக்குள் நுழைந்ததும் இடது பக்கம் 2 திண்ணைகள். காலை 10 மணிக்குள் அந்த திண்ணையில் குடியிருப்பில் உள்ள வேலைக்கு போகாத பெண்கள் அமர்ந்து அரட்டை கச்சேரி நடத்துவார்கள். வயதான முதியவர்கள் மாலை நேரத்தில் அந்த திண்ணையில் உட்கார்ந்து பேசி கொண்டிருப்பார்கள். நான் கீழே குடியிருக்கிறேன். முதல் மாடியில் பட்டாபி சாஸ்திரிகள், அவர் மனைவி பத்மா, குழந்தை காஞ்சனா, ஆக 3 பேர் கொண்ட குடும்பம். என் எதிர் வீடு ரொம்ப நாளாக பூட்டியிருந்தது. போன மாதம்தான் விற்று போனது. அபிநயா பிளாட்ஸில் உள்ளவர்கள் எல்லோரும் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அன்பும் பண்பும் நிறைந்த மாந்தர்கள். ஒருவருக்கு ஒருவர் வழிய வந்து உதவி செய்வார்கள். நான் கதவை மூடிக்கொண்டு வீட்டுக்குள் வந்தேன். சிறிது நேரத்தில் என் கணவரும் எழுந்து பல் துலக்கிவிட்டு தேநீர் பருக வந்தார். இன்று காலை எதிர் வீட்டில் பூஜை நடந்தது. வீட்டை வாங்கியவர்கள் குடிவரப் போகிறார்கள் என்றேன். அதற்கு என் கணவர், நல்ல செய்தி, 6 மாசத்திற்கு மேல் பூட்டியிருந்த வீட்டில் இனி ஆள் நடமாட்டம் இருக்கும் என்று சொல். வருகிறவர்கள் நல்ல குடும்பமாய் இருக்க வேண்டும். அதற்கு நான் சொன்னேன், ஆமாம், ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்ளலாம். எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்றேன். இன்று என்ன சமையல் என்று என் கணவர் கேட்டார். ஞாயிற்றுக்கிழமை என்ன சமையல் செய்வேன் என்பது உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு பிடித்த வெங்காய சாம்பாரும் உருளைக்கிழங்கு வறுவலும் தான் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே உள்ளே வரலாமா என்று புன்னகையுடன் கேட்டுக்கொண்டே ஒரு நடுத்தர வயதுடைய அழகான பெண்மணி உள்ளே வந்தார். சிவப்பு கலர் பார்டர் வைத்த பச்சை புடவையும் அதற்கு பொருத்தமாக அணிந்திருந்த பச்சை வண்ண ரவிக்கையும் அவர் அழகுக்கு அழகு செய்தன. காதிலும் கழுத்திலும் தங்க நகைகள் மின்னின. நாங்கள் உங்கள் எதிர் வீட்டை வாங்கியிருக்கிறோம். இப்போதுதான் பூஜை முடிந்தது. எங்கள் வீட்டில்தான் நீங்கள் எல்லோரும் உணவு உட்கொள்ள வேண்டும். இன்னும் அரை மணி நேரத்தில் இலை போட்டு விடுவார்கள். வீட்டில் சமையல் செய்யாதீர்கள் என்று சொல்லி போகவே வந்தேன் என்று அன்பு கட்டளையிட்டார். நான் என் கணவரை பார்த்தேன். அவர் கண்களில் சம்மதம் தெரிந்தது. நானும் தலையே அசைத்தேன். அந்த பெண்மணியை எனக்கு மிகவும் பிடித்து போய்விட்டது. சரி, வருகிறோம். நீங்கள் அன்பாக அழைக்கும் போது மறுக்க முடியுமா? என் பெயர் ராதா. இவர் என் கணவர். இவர் பெயர் ராமன். ஒரு தனியார் நிறுவனத்தில் பணி செய்கிறார். என்னுடைய ஒரே பையன் அமெரிக்காவில் இருக்கிறான். வருடம் ஒரு முறை வருவான். நான் வீட்டில் இருக்கும் இல்லத்தரசி. எப்போதும் ஏதாவது கதை புத்தகம் படித்து கொண்டிருப்பேன். உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டால் தயங்காமல் என்னிடம் கேளுங்கள். என்னால் முடிந்த உதவியை செய்கிறேன் என்றேன். தேங்க்ஸ் என்று சிரித்து கொண்டே சொன்ன அந்த பெண், என் பெயர் சித்ரா. என் கணவர் பெயர் ராஜன். அவர் தனியார் வங்கியில் பணி செய்கிறார். எங்களுக்கு ஒரே பையன். அவனுக்கு 10 வயது. அவன் பெயர் மாதவன். KK நகரில் ஒரு பள்ளியில் படிக்கிறான். அவனை பற்றி அப்புறம் சொல்கிறேன் என்றாள். என் கணவர் சிரித்து கொண்டே, எதிர் வீட்டில் யாரும் இல்லையே என்று கவலைப்பட்டேன். ராதா உங்களுக்கு நல்ல தோழியாக இருப்பாள் என்றார். இலை போட்டாகிவிட்டது, எல்லோரும் சாப்பிட வாங்கோ என்று எதிர் வீட்டிலிருந்து ஒரு மாமா உரக்க கத்தினார். சித்ரா எங்கள் வீட்டை விட்டு அவசரமாய் கிளம்பினார். எதிர் வீட்டில்தான் நானும் என் கணவரும் அறுசுவை உணவு திருப்தியாக உட்கொண்டோம். மாலை நேரத்தில் எதிர் வீட்டில் ஜாமான்கள் வந்திறங்கின. சித்ராவும் அவள் கணவரும் அதை எடுத்து வைக்க வேண்டிய இடத்தில் வைத்து வீட்டை அழகுபடுத்தினார்கள். 2 நாட்கள் கழித்து மாடி வீட்டில் உள்ள பத்மா என்னிடம் வழியே வந்து பேசி கொண்டிருந்தாள். அவள் சுபாவமே அதுதான். ஏதாவது வேலை இருந்தால் தானே வந்து பேசுவாள். இல்லாவிட்டால் கண்டு கொள்ள மாட்டாள். சில சமயம் மனம் காயம்படும்படி பேசி விடுவாள். மற்றபடி அவள் நல்லவள்தான்.
அப்போது சித்ராவும் என் வீட்டுக்குள் வந்தாள். நான் பத்மாவை சித்ராவிற்கு அறிமுகம் செய்து வைத்தேன். என் பெயர் பத்மா. என் கணவர் பட்டாபி சாஸ்திரிகள். நன்கு வேதம் படித்தவர். வைதிகம்தான் அவர் தொழில் என்று பத்மா தன்னை பற்றி கூறினாள். அந்த சமயம் பட்டாபி சாஸ்திரிகள் மோட்டார் பைக்கில் வந்தார். அவர் பைக்கை நிறுத்திவிட்டு எங்கள் அருகில் வந்தார். பத்மா தன் கணவரை சித்ராவிற்கு அறிமுகம் செய்து வைத்தார். கம்பீரமான குரலில் வணக்கம் சொன்ன பட்டாபி சாஸ்திரிகளை பார்த்து சித்ரா இருகரம் கூப்பி வணங்கினாள். அடுத்த நாள் சித்ராவின் வீட்டிற்கு போயிருந்தேன். ஜன்னலுக்கு திரைசிலை போட்டு வீடு அழகுடன் காட்சி அளித்தது. மாதவன் கையில் ஒரு புத்தகம் வைத்து அமர்ந்திருந்தான். பால்வடியும் முகம். நான் அவனை பார்த்தேன். அவன் கண்கள் என்னை நேராக பார்க்கவில்லை. உன் பெயர் என்ன? என்ன படிக்கிறாய்? அவன் பேசாமல் சிரித்தான். என் கூட பேச மாட்டாயா? மாதவன் பேச மாட்டான். அவனுக்கு பேச்சு வராது என்ற சித்ரா, அவன் சின்ன வயதிலிருந்தே ஆட்டிசம் எனும் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறான். அவனுக்கு நாம் பேசுவது கேட்கும், ஆனால் பேச மாட்டான். 2 வயது வரை எதுவும் பேசாததால் டாக்டரிடம் காண்பித்தோம். அவர் அவனுக்கு ஆட்டிசம் என்று சொல்லிவிட்டார். அவன் உலகமே வேறு. அவனை போன்ற ஆட்டிசம் பாதித்த குழந்தைகள் படிக்கும் ஒரு பள்ளியில் படிக்கிறான். ஏதாவது ஒரு புத்தகத்தை கையில் வைத்திருப்பான். சிறிது நேரம் கழித்து அதை கிழித்து விடுவான். திடீரென்று வேகமாக ஓடுவான். நாங்கள் அவனை புரிந்து கொண்டு அன்பை ஊட்டி வளர்க்கிறோம் என்று மென்மையாக சொன்னாள் சித்ரா. அவன் சிறப்பு குழந்தை என்று அறிந்ததும் எனக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது. உங்களுக்கு மாதவன் பேச முடியாமல் இருக்கிறானே என்று குறையாக இல்லையா? அவன் எப்போது பேசுவான்? என்ன செய்ய முடியும்? ஆரம்பத்தில் துன்பமாக தான் இருந்தாலும் யோசித்து பார்த்ததில் பிரச்சனையை கண்டு வருந்துவதை விட எங்களை சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மாற்றிக்கொண்டோம். அவனுடன் வெகு நேரம் செலவழிக்கிறோம். நன்றாக பேசும் குழந்தைகளை பார்த்து மனம் சஞ்சலப்படாமல் இருக்க பழகி கொண்டோம். அவன் கடவுளுடைய பரிசு. கடவுள் கொடுத்ததை ஏற்றுக்கொண்டோம். மாதவன் மேல் பிரத்யோகமாக கவனம் செலுத்துகிறோம். தினந்தோறும் மாலை ஒரு டீச்சர் வந்து 5 மணியிலிருந்து 7 மணி வரை அவனுக்கு பாடம் கற்றுக் கொடுத்து விட்டு போகிறார். டாக்டரிடம் மாதம் ஒரு முறை காண்பித்து அவர் சொல்லியபடி மருந்து கொடுக்கிறோம். பெற்றவர்கள் தானே பெற்ற குழந்தையை சுமக்க வேண்டும். அவன் எங்களுக்கு சுமையாய் தெரியவில்லை. என் கணவர் ராஜன். அவருக்கு தெரிந்த தஞ்சாவூர் ஜோசியரிடம் அவன் ஜாதகத்தை காண்பித்திருக்கிறார். அவர் 1 வருடத்திற்குள் பேசி விடுவான் என்று எழுதி கொடுத்திருக்கிறார். மாதவன் கூடிய விரைவில் பேசுவான் என்னும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. நம்பிக்கைதான வாழ்க்கை, சிரித்து கொண்டே கூறினாள் சித்ரா. உங்கள் நம்பிக்கை கூடிய விரைவில் உண்மையாகிவிடும். நான் சீரடி சாய்பாபாவிடம் பிரார்த்தனை செய்கிறேன். பாபாவின் அருள் அவனுக்கு கண்டிப்பாய் இருக்கும் என்று சொல்லி மாதவனை பார்த்தேன். அவன் எங்கேயோ பார்த்து கொண்டிருந்தான். அபிநயா குடியிருப்பில் தினந்தோறும் காலை 10 மணி அளவில் கணவர்கள் வேலைக்கு போனதும் சில பெண்கள் ஒன்று கூடி அரட்டை பேச்சு அடிப்பார்கள். நான் அந்த கும்பலில் சேர மாட்டேன். சித்ராவும் அதில் சேர மாட்டாள். அவளுக்கு ராஜேஷ்குமார் நாவல் என்றால் மிகவும் பிடிக்கும் என்பதால் எப்போவுமே அந்த நாவலை படித்து கொண்டிருப்பாள். வித்தியாசம் இருந்த அவளை எனக்கு மிகவும் பிடித்து போய்விட்டது. நாளடைவில் எங்கள் நட்பு வலுப்பெற்றது. அந்நியர்களாயிருந்த நாங்கள் அந்யோன்யமாய் ஆகிவிட்டோம். உடன்பிறவா சகோதரிகளாக பழகினோம். சித்ரா என்னை அக்கா என்று அழைக்க ஆரம்பித்தாள். நானும் எனக்கு தெரிந்தவர்களிடம் அவள் என் தங்கை போல என்று அறிமுகம் செய்தேன். நான் எப்போது வேண்டுமானாலும் அவள் வீட்டுக்குள் நுழைவேன். அவள் எப்போது வேண்டுமானாலும் என் வீட்டுக்குள் உரிமையோடு நுழைவாள். எதிர் வீடு என் வீடு என்ற பாகுபாடு எங்களுக்குள் மறைந்து விட்டது. மாதவனும் என்னுடன் நன்றாக பழகினான். ஒரு நாள் நான் சித்ராவின் வீட்டிற்குள் சென்றபோது மாதவன் என்னை பார்த்து கர்ஜித்தான். என் கையை பிடித்து சமையல் அறைக்குள் அழைத்து சென்றான். சாப்பிடும் தட்டை காண்பித்தான். அவனுக்கு பசி என்பதை புரிந்து கொண்டு தட்டில் கொஞ்சம் உணவை வைத்து அவனுக்கு ஊட்டினேன். மருந்து வாங்க போயிருந்த சித்ரா வீட்டிற்கு நுழையும் போது சாப்பிட்டு கொண்டிருந்த மாதவனை பார்த்து முகம் மலர்ந்தாள். மாதவனுக்கு உணவு கொடுக்க வேண்டுமே என்று அவசரமாக சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே ராதா சித்ராவின் கையை பிடித்து மாதவன் செய்ததை கூறினாள். இதை கேட்ட சித்ராவிற்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கண் கலங்கி கொண்டு நம் சித்ரா சொன்னார், அக்கா, அவன் யாரிடமும் இவ்வளவு நன்றாக பழகியதில்லை. உங்களிடம் அவன் அந்யுன்யமாக பழகுகிறான் என்றாள். இதை கேட்ட நான், அசடே, எதற்கு கண் கலங்குற? மாதவன் என் பிள்ளை மாதிரி. மாதவன் எப்போது வேண்டுமானாலும் என் வீட்டிற்கு நுழைவான். நான் அவனுக்கு பிஸ்கெட் தருவேன். நான் சமையல் அறையில் வேலையாக இருந்தால் என் கை மணிக்கட்டை பிடித்து பிஸ்கெட் வேண்டும் என்பதை தெரியப்படுத்துவான். அவனுடன் உட்கார்ந்து அவனுக்கு பாடம் கற்றுத் தருவேன்.
அவனுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது வாழ்க்கை எனும் பள்ளியில் நிறைய கற்றுக்கொண்டேன். ஒரு நாள் காலை நான் பூஜையில் இருக்கும் பொழுது சித்ரா மாதவனுடன் வந்தாள். புத்துணர்ச்சியுடன் காணப்பட்டாள். நெற்றி வகிட்டில் சிந்துரம் வைத்து பவித்திரமாய் தோன்றினாள். கோயிலுக்கு போறியா என்று கேட்டேன். ஹாஸ்பிட்டல் போகிறேன். பட்டாபி சாஸ்திரிகள் ஒரு கல்யாணம் செய்து வைக்க போயிருந்த பொழுது ஒரு டாக்டரை பார்த்தாராம். அவர் லண்டனில் ஆட்டிச நோயை பற்றி சிறப்பு பயிற்சி பெற்றவர். அண்ணா நகரில் ஆஸ்பத்திரி வைத்திருக்கிறார். அவரிடம் காண்பிக்க மாதவனை அழைத்து கொண்டு போகிறேன் அக்கா என்றாள். ரொம்ப நல்லது. பட்டாபி சாஸ்திரிக்கு நல்ல குணம். அவருடைய உயர்ந்த பண்பை பாராட்ட வேண்டும். மாதவனுக்கு நல்ல நேரம் பிறந்து விட்டது. உடனே போ, உன் வீட்டை பார்த்து கொள்கிறேன் என்றேன். அன்று மாலை சித்ரா ஆஸ்பத்திரியிலிருந்து திரும்பி வரவில்லை. டாக்டர் மாதவனுக்கு அறுவை சிகிச்சை செய்திருக்கிறார். அவன் வீட்டிற்கு வர 2 நாள் ஆகும் என்று வாட்ச்மேன் சொன்னார். அடுத்த நாள் காலை நான் கடவுளை வழிபட்டு கொண்டிருக்கும் போது மாதவனின் அப்பா ராஜனிடமிருந்து போன் வந்தது. அறுவை சிகிச்சை முடிந்து விட்டது, உடனே ஆஸ்பத்திரிக்கு வாங்க என்பதை தவிர வேறெதுவும் அவர் சொல்லவில்லை. மாதவனுக்கு ஏதாவது ஆகியிருக்கும் என்று என் மனசில் கலக்கம். உடனே ஆட்டோ பிடித்து அண்ணா நகரை அடைந்தேன். 2வது மாடியில் மாதவன் இருக்கும் அறைக்குள் நுழைந்தேன். மாதவன் கட்டிலில் படுத்திருந்தான். அவன் பக்கத்தில் அமர்ந்திருந்த சித்ராவின் கண்களில் கண்ணீர் தாரை தாரையாக வழிந்து கொண்டிருந்தது. ராஜன் என்னை பார்த்து வாங்க சித்ரா என்றார். சித்ராவை பார்த்து எனக்கு தூக்கி வாரி போட்டது. மாதவனுக்கு ஏதாவது என்ற கேள்விக்குறியுடன் ராஜனை பார்த்தேன். அற்புதம் நிகழ்ந்து விட்டது. அம்மா என்று குழந்தை பேசிவிட்டான். மாதவன் பேசிவிட்டானா? கடவுளுக்கு தான் நன்றி சொல்ல வேண்டும். அது சரி, சித்ரா ஏன் கலங்கியிருக்கிறாள் என்று மாதவனை பார்த்து கொண்டே கேட்டேன். அவன் விழிகள் என்னை நேருக்கு நேராக பார்த்து நான் பேசிவிட்டேன் அம்மா சென்று கூறினான். அப்படி நம் சித்ரா அழுது கொண்டே மழலை குரலில் சொன்னாள். கண்ணா, நீ நல்லாயிட்ட என்று மகிழ்ச்சியுடன் மாதவன் கன்னத்தை தடவி முத்தமிட்டேன். மிகுந்த சந்தோஷத்தால் கண்ணீர் விடுகிறாய சித்ரா, உன் மன வேதனைக்கு விடிவு காலம் பிறந்து விட்டது என்றேன். மாதவன் சித்ராவின் கழுத்தை இறுக கட்டி கொண்டு அம்மா பேசிவிடு, இல்லாவிட்டால் உன்னுடன் பேச மாட்டேன் என்றான். மாதவா, உங்கூட பேசிட்டே இருப்பேண்டா என் செல்லமே. சித்ரா உச்சி மோந்து அவன் நெற்றியில் இதழ் பதித்தாள். அளவு கடந்த மகிழ்ச்சியால் எனக்கு பேச வரவில்லை. என் கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் ஆறாக பெறுகிறது. இந்த கதை இதோடு முடிவடைகிறது. அடுத்த கதையில் பார்ப்போம். நன்றி.